வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கார் பார்க்க போகிறோம். தட் இஸ் இன் பிட்வீன் 5 to 8 lakhs பட்ஜெட்டில். ஸோ 5 to 8 lakhs பட்ஜெட்டில் நிறையா காசு இருக்குது. இந்த பிராண்ட் வந்து டோட்டலி அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். வை பிகாஸ் லைக் திஸ் பிராண்ட் இஸ் த ஒன்லி பிராண்ட் விச் வாஸ் அ பைனியர் ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த பிராண்டில் தான் வந்து எல்லா காசுமே இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஆஃப்டர் சோ கால் ஹிட் அம்பாஸ்டர் ஃபியட்ஸ்க்கு அப்புறமா இந்த பிராண்ட் வந்து தான் ஒரு ப்ராடக்ட், இந்த பிராண்டோட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து அம்பாஸ்டரை லிட்ரலி இந்த மார்க்கெட்லேருந்து எடுக்க பார்த்துச்சு. இந்த பிராண்டில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்யூவி லான்ச் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எம்யூவி லான்ச் பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து கேபுக்கு யூஸ் பண்ணாங்க. பட் நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணோம். ஒரு ப்ராடக்டை ஏன் கேபுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இட் மீன்ஸ் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி லோ. ஸோ மெயின்டெனன்ஸ் லோவாக இருக்குன்னா அதோட குவாலிட்டி லோவாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து குளோபல் ரேட்டிங்கில் வந்து 5 star வாங்கியிருக்கு. ஈவன் நிறையா குளோபல் பிராண்ட்ஸ் கூட வந்து வாங்கலை. பட் இந்த பிராண்டில் 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கு. ஸோ அது என்ன ப்ராடக்ட்ன்றது நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மீன்வெல் அது என்னன்றது நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ டாடா பஞ்ச், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். த சேஃபஸ்ட் கார். பஞ்ச் ப்ரைஸ் சார்ட்ஸ் at 5.49 lakhs. Punch, as the name suggests, it's an energetic vehicle. It's light on its feet and it has a very strong caliber and it can go anywhere. Tata Punch introduces Tracking Pro as an first in segment. So especially Tata after 2013 Zest launch kapro, Altroz, Nexon, Safari and Harrier. So all vehicles are excellent in design. So Tata Punch comes in 4 different variants and you can customize in 3 different packages like Rhythm, Dazzle and Aira. Is Tata Punch overpriced or value for money? Which variant is better with which package? So come, let's see about Tata Punch today. ஸோ டாடா பஞ்சுன்னு சொல்ல போனால் இட் ஹஸ் கிவன் அ பஞ்ச் டு இட்ஸ் காம்படிட்டர்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இதோட காம்படிட்டர்ஸ் வந்து சுசுகி இக்னஸ், நிசான் மேக்னைட், அப்புறம் ரெனால்ட் குவிகர், சஃபாரி அண்ட் ஹேரியர் அதோட மிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஹேரியரோட மினி வேர்ஷன் கூட சொல்லலாம். மோரோவர் ஹேரியரே வந்து ரேஞ்ச் ரோவர் பிளாட்ஃபார்மில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மினி ரேஞ்ச் ரோவர்னு கூட இதை சொல்லலாம். அஃபோர்டபுள் மினி ரேஞ்ச் ரோவர் ஃபார் அன் இந்தியன் கஸ்டமர். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு பேசிக்கலி டியூவல் ஏர் பேக்ஸ் வரும், ப்ளஸ் உங்களுக்கு டில்ட் ஸ்டேரிங் வந்துடும், அப்புறம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வரும், நாட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வரும். எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து டாப் அண்டில் வரும். டோர் வீல் ஆச் அண்ட் சில்க் லைடிங் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். 90 degree டோர் ஓப்பனிங் ஸ்டாண்டர்ட் இன் ஆல் த மாடல்ஸ். ஸோ இந்த பியூர் வேரியண்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் அட் 6.25 lakhs. ப்ளஸ் நீங்கள் இந்த பியூர் வேரியண்ட்டில் வந்து ரிதம் பேக் போட்டிங்கன்னா யூல் கெட் ஃப்ளோட்டிங் 3.5 inch ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் ப்ளஸ் 4 speakers ப்ளஸ் ஸ்டீரிங் ஆடியோ கண்ட்ரோல். ஸோ உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டட் ஆடியோ வேணும், ஸ்டீரிங் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் பியூர் வேரியண்ட் வித் ரிதம் பேக். ஸோ ஆஸ் ஐ செட், இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஸ்டீல் ரிம்ஸ் தான் வரும். ஸோ இந்த ஸ்டீல் ரிம்ஸ் வந்து 15 inch ஸ்டீல் ரிம்ஸ் தான் வரும். ப்ளஸ் தேர் இஸ் நோ ரூஃப் ரைல்ஸ் இந்த வெஹிக்கிளில். டாப் எண்டில் தான் ரூஃப் ரைல்ஸ் வரும். ப்ளஸ் பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ ஒரு பேஸ் வேரியண்ட்டுக்கு இந்த இன்டீரியர் அலாங் வித் த பாடி கலர் மேட்ச்ட் இன்டீரியர் டேஷ்போர்ட் இஸ் அமேசிங். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ டாடா பஞ்சில் தே ஆர் கிவன் அ ஃப்ளாட் பாட்டம்ஸ். பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. ப்ளஸ் ஸோ பேஸ் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனும் கிடையாது. ஸோ இதில் நார்மல் ஏசி தான், லைக் ஆட்டோ ஏசி கிடையாது. பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ ஏசி மாதிரி இருக்கும். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு எக்கானமி மோட் வரும். அது போக இன்ஜின் ஸ்டாப் மோட் கூட அடிஷ்னலாக இந்த பேஸ் வேரியண்ட்டை வந்துடும். ரூஃப் பாருங்க, இட்ஸ் அ ப்ரீமியம் ரூஃப்ஸ் ஐ கேன் சே. ஸோ இந்த மாதிரி ரூஃப்ஸ் வந்து நான் டாப் அண்ட் காஸ்ட்டில் தான் பார்த்துருக்கேன். லைக் சஃபாரி அண்ட் ஹேரியர் இதில் தான் பார்த்துருக்கேன். பட் இதுலேயே வந்து இந்த ப்ரீமியம் ரூஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் மேட்சஸ் வெல் வித் த இன்டீரியர் பேஸ் வேரியண்ட் ஆஃப். ஸோ பூட் ஸ்பேஸ் பாருங்கள். ஸோ இட் ஹாஸ் அ வெரி குட் பூட் ஸ்பேஸ் ஐ கேன் சே. ஸோ ஒரு 319 liters பூட் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஃபோல்டபுள் சீட்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் சீட்ஸும் ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இல் ஹாவ் அ வெரி big boot space. So this is a top end model. So top end model is with alloy wheels. So நான் சொன்ன மாதிரி alloy wheels வருது. Roofs வந்து you have an option to go for white. Plus you have roof rails along with this one. So doors எல்லாமே பார்த்தீங்கன்னா it opens wide open to 90 degrees. So it has a very easy access. Have a very good road view. Like I can say compared to the base variant, top end variant, you have very good view I can say. Stitches with well built seats,
So the top end model has a seat height adjustment. The top end variantல வந்து start button switch இருக்கு. So switching on the car. So it has a digital cluster. So RPM meters வந்து everything is digital. ஸோ இந்த மாடல் வந்து க்ரியேட்டிவ் மாடல். ஸோ க்ரியேட்டிவ் மாடலில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வரும், அப்புறம் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வரும், எல்இடி டிஆர்எல்ஸ் வரும், 16 inch அலாய்ஸ் வரும், லெதர் ஸ்டீரிங் அண்ட் கியர் நாப்ஸ் வரும், ஆட்டோ ஏசி, கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ன் பட்டன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க, நியர் டு த ஹேண்டில். லைக் அது ஒரு நல்லா இருக்குது, லைக் ட்ரைவ் பண்ணுறப்போ ஜஸ்ட் நியர்பை. ஸோ ஹார்ன் பட்டன் ஸ்விட்ச் நல்லாயிருக்கு. Mode activated. So this has feature like economy mode, auto mode. So அது உங்களுக்கு நீங்க change பண்ணாலே economy drive mode activated. So now we are in the economy mode. So நீங்க city drive mode வேணா you can city drive mode activated. So one more feature என்னன்னா நிறைய பேர் வந்து காரில் ட்ரைவ் பண்ணுறப்போ வீல் வந்து எங்கே இருக்குன்றது தெரியாது. லைக் சம்டைம்ஸ் க்ராஸில் இருக்கும், டக்குன்னு எடுத்துருவாங்க. பட் ஹியர் வென் யூ ஸ்டார்ட் த கார் இட் கிவ்ஸ் அ வார்னிங் இன் த இன்ஃபர்டைன்மெண்ட் பிளேஸ். லைக் ஸோ இட் சேஸ் லைக் த அலைன் ஸ்டேரிங் வீல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஃபீச்சர். ஸோ இது ட்ரைவ் ஃபீலும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் வந்து ஷிஃப்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஷிஃப்ட் லைக் ஃபஸ்ட் கியர் டு செகண்ட் கியர், டேர்னிங் ரேடியஸ், ஸோ எல்லாமே ரொம்ப ஃபன் டு ட்ரைவ்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிள். Tata Punch comes in 4 models: Pure, Adventure, Accomplish and Creative. So this Pure model comes with black ORVM, black door handles, body colored bumpers, plastic claddings and 15-inch steel wheels. So the standard features are front power windows, tilt steerings, and it has a body colored bumper, black door handles and 15-inch steel rims without hubcaps. So when you go for this upgrade, which is a rhythm pack, you will get day night IRVM, audio systems with 4 speakers, rear power window, electrical adjustable ORVMs plus steering mount controls for the audio system. So this pack costs around 35,000. Next is Adventure model, which is 90,000 more than the Pure variant. It costs 6.39 lakhs ex showroom. It comes with body colored ORVMs, follow me headlamps, full wheel cover, body colored door handles, audio system, steering mount controls, 4 speakers plus USB charger and rear power windows. So when you go for the rhythm pack, you'll get 7-inch touchscreen display with Android Auto and rear view camera. So the AMT version starts from Adventure model, which costs 6.99 lakhs, which is 60,000 more than the manual variant. Next is Accomplish model, which is again 90,000 more than Adventure model. It comes with front fog lamps, rear parking camera, LED tail lamps, 15-inch steel wheels, plus it keyless entry with start stop button switch, touchscreen display, cruise control and height adjustment. So here when you go for the Dazzle pack, it costs 45,000 more, where you'll get 16-inch alloys, LED DRLs, projector lamps and blackout A pillars. The Accomplish model AMT variant starts at 7.89 lakhs, which is further 60,000 more than the manual model. This is Creative model, which is 1.2 lakhs more than Accomplish model. It starts at 8.49 lakhs, which comes with LED DRLs, roof rails, projector headlamps, 16-inch machined alloys. Plus it also has rear wiper and defogger, leather wrap steering wheel and digital instrument cluster. It also has auto headlamps, auto AC, cool glow box, electrical foldable ORVMs, adjustable rear headrest with armrest. So here when you go for this IRA pack, it costs 30,000 more, as crash alert, intrusion alert, diagnostic report. So our conclusion is, when you're going for a manual one, you can go for a Pure model, which is 5.49 lakhs,
Maybe you can add rhythm pack, or you can personalize yourself, or else you can go for a accomplished model with dazzle pack, which can cost you around 7.29 plus 45,000 for the dazzle pack. We consider adventure variant and creative variant slightly overpriced. When we come for the AMT variant, buyers can consider an adventurable, but however completely satisfied with the accomplished features. The creative one will be an expensive upgrade. When we come for the color options, the pure variant comes in 2 colors only. One is white, the other one is grey. This is adventure model. So the adventure model comes with additional 2 colors, that's tropical mist and orange. This is accomplished model. In accomplished model we have a brown color which is extra. We have dual tone color frames. We go for the creative model, we get additional 2 colors which is a red and a blue with white roofs. A small comparison with the rivals. This is how Punch stands in between the rivals. It has a powerful engine and a competitive price. There is a news in the market about an EV variant by 2022 that will be priced below the Tigor EV variant at below 10 lakhs. It might be a game changer for Tata. So hope you like the video. Thanks for watching.